அஜித் இப்போ மகிழ் திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சி படத்துல நடிச்சிட்டு வராரு. பல தடைகள் வந்தாலும் இந்த படத்தோட படப்பிடிப்பு அஜர்பைஜான்ல விறுவிறுப்பா நடைபெற்று வந்தது. ஆனா அங்க கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதன் காரணமாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. இதனால படக்குழு சென்னைக்கு திரும்பினாங்க. நிலையில விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு எப்பொழுது தொடங்கும் என்பதுதான் ரசிகர்களோட கேள்வியா இருக்கு. படப்பிடிப்பு தொடங்க சில நேரங்கள் ஆனாலும் தொடர்ந்து வதந்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக விரைவிலேயே விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பு தொடங்கும்னு எதிர்பார்க்க. இதனை அடுத்து அஜித் சில தினங்களுக்கு முன்னாடி நார்மல் செக்அப் செய்து கொள்வதற்காக மருத்துவமனைக்கு சென்றார். இதனைத் தொடர்ந்து அஜித்துக்கு என்ன ஆனதுன்னு ரசிகர்கள் புலம்பிட்டு இருந்தாங்க. அஜித்தின் காதுக்கு கீழ் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் வீக்கம் ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. தற்பொழுது சிகிச்சை முடிந்து நலமுடன் வீடு திரும்பியிருக்காரு அஜித். மேலும் அஜர்பைஜான்ல தற்பொழுது பனிப்பொழிவு குறைந்திருக்கிறதன் காரணமாக மீண்டும் படப்பிடிப்பை அங்கேயே தொடங்குறதுக்கு படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. எனவே மார்ச் இறுதிக்குள்ள இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு தொடங்க இருக்காம். அஜித் மார்ச் இறுதியில இந்த படத்தோட படப்பிடிப்புல கலந்து கொள்ள இருக்காராம். இந்த வருடங்களாக எந்த சினிமா நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளாத அஜித் விடாமுயற்சி ஆடியோ விழால கலந்து கொள்ள இருக்கிறதாக சொல்லப்படுது. பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அஜித்தின் பேச்சு வேற லெவல்ல இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் அதிகாரப்பூர்வமாக வெளியான அஜித் ரசிகர்களுக்கு செம்ம கொண்டாட்டமா அமையும்.